18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, ரொம்ப நேரமாவே உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறதுக்காக தான் இந்த கருப்பசாமி காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தர் உதவின்னு வந்து கேட்கும் போதெல்லாம் உதவி செய்ய தயாராக இருந்த நீ இப்போது உதவின்னு கேட்டு போகிறது யாருக்கிட்டன்னு தெரியாம தானே குழம்பி தவிக்கிறாய். நீ உதவி கேட்டு போனாலும் செய்ய மனமில்லாத மனிதர்களுக்கு மத்தியில் உனக்கான நல்லதை செய்கிறதுக்காகவே இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒருவருக்கு நல்லது செஞ்சவர் நல்ல மனிதராகி நல்லா வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் அடுத்தவனை அழிக்கும்படி கெடுதல் செஞ்சு துரோகம் செஞ்சவங்க ஒருபோதுமே நல்ல வாழ்க்கையை வாழ முடியாது. நீ எல்லாருக்கும் நல்லது செய்கிறன்றது எனக்கு தெரியும். நீ முயற்சி செய்வதே ஒரு நன்மைதான். அதை மட்டும் நீ சரியாக யோசித்து திறமையாக செய்யும்போது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ நல்ல முன்னேற்றத்தை அடைவாய். அதுவும் யோசிக்காமல் முயற்சி செஞ்சாதான் அது வீணாகி போகுமே தவிர நீ திட்டம் போட்டு எல்லாத்தையும் சரியாக செய்யணுன்ற முனைப்போடு செய்யும்போது உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் உன்னுடைய விருப்பங்களும் வேலைகளும் தவறாக போகாது என் தங்கமே. இந்த உலகம் ஒருபோதுமே அடுத்தவனை பழி சொல்ல தயங்காது. அப்படி உன்னை யார் பழி சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் உனக்குன்னு ஒரு நல்ல வழியை தேடி கண்டுபிடிச்சிட்டினா நிச்சயமாக உன்னால் உயர முடியும். அப்படி நீ நல்ல வழியை தேடி கண்டுபிடிச்சினாலும் நீ முன்னேறிடக்கூடாதுன்ற எண்ணத்தோட அந்த வழியை எப்படி அடைக்கலாம்னு யோசிக்கிறதுக்காக இந்த உலகம் வேலை செய்யும். ஆனால் உனக்கு எதிராக யார் பழி செஞ்சாலும் சரி அல்லது யார் வழியை அடைச்சாலும் சரி நீ ஒருபோதும் உன்னுடைய முயற்சிகளிலும் முன்னேற்றங்களிலும் கவனச்சிதறலாக இருக்கவே கூடாது. என்ன தடை வந்தாலும் எவ்வளவு தடங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சே தீருவேன்ற அந்த எண்ணமும் வைராகியமும் உனக்குள்ள இருக்கட்டும் என் செல்லமே. எல்லாரும் ஒரு காலத்தில் நல்லா இருக்கணும்னு நினச்சிதான் நீயும் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செஞ்ச. இப்போது எல்லாம் நடக்கிறதையெல்லாம் பார்த்து நொந்து போய் எல்லாரும் நல்லா இருக்கட்டும், என் வாழ்க்கையை தயவு செஞ்சு நல்லா வை கருப்பான்னு என்கிட்ட கெஞ்சி கேட்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை உன்னை பாடா படுத்துதல்லவா. இந்த வாழ்க்கை எனக்கு எப்போது தான் நிம்மதியை தரும் சந்தோஷத்தை தரும் நீ நினைக்கிற அளவுக்கு பல கஷ்டங்களை பட்டுட்ட. இனிமேலும் இந்த கருப்பசாமி உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். நல்லவங்க உண்மையாக இருப்பது அடுத்தவர்களுக்கு பயந்து இல்லை. நீயும் உன் மனசாட்சிக்கு பயந்துதானே உண்மையான நேர்மையான பிள்ளையாக இருக்கிறாய். ஆனால் நீ உண்மையாக இருக்கிறதுனாலேயே பல பேர் அவங்க தேவைக்கு உன்னை பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறாங்க. நீ எப்போதும் உன் வாழ்க்கைக்கு உண்மையாக இருக்கலாம், உனக்கான காரியங்களை செய்யலாம். ஆனால் அடுத்தவன் தேவைக்கு உன்னை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஊறுகாயா நீ இருக்கக்கூடாது என் செல்லவே. அடுத்தவன் உன்னை தேடுறான்னு தெரியும் போதே அவன் நல்லதுக்காக தேடுறானா, அவன் காரியத்தை முடிக்கிறதுக்காக தேடுறாங்களா, அல்லது உன்னை வச்சு அவன் வேலையெல்லாம் முடிச்சுக்கிறானான்றதுல எப்போதும் தெளிவுள்ள பிள்ளையாக இரு. சில பேர் அழுகவா சிரிக்கவா என்ன செய்ததுன்னே தெரியாமல் வாழ்க்கையை நினச்சி நொந்து போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீயும் அப்படிதானே நம்பிக்கை இழந்து என்னடா வாழ்க்கை இதுன்னு சிரிக்கவே மறந்து நொந்து போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் இந்த கஷ்டமான சூழ்நிலை மாறும். இப்போது யாரெல்லாம் உன்னை பார்த்து கை தட்டி சிரித்தாங்களோ நாளைக்கு அவங்களே உன்கிட்ட கை கொடுத்து பாராட்டி உன்னை எது நல்லா சொல்கிறதுக்காக உன் வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கணும், உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அமைக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இந்த கருப்பசாமி உன் வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ யாருக்கெல்லாம் உதவி செஞ்சியோ அவர்களே உன்னை ஏமாற்றவும் செய்வாங்க, உன்னை கேலி பண்ணி கைத்தட்டி சிரிக்கவும் செய்வாங்க. இந்த கலியுக காலத்தில் எப்போ என்ன வேணாலும் நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் தயாரான தைரியமான ஆளாக நீ இருக்கணும் என் செல்லமே. எல்லா விஷயத்திலும் பயந்து பயந்து தயங்கிக்கிட்டே இருந்தீனா தோல்வி உன்னை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். பயமும் தயக்கமும் உனக்கு தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்சிடு. நிச்சயமாக வெற்றி உன் காலில் வந்து விழுகும். நல்ல எண்ணங்கள் எப்போது தோன்றினாலும் உடனே அந்த செயலை சிறப்பாக செஞ்சிடு. ஏன்னா நல்ல விஷயத்தை யோசிச்சுட்டு இதை நாளைக்கு செய்யலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு செஞ்சினா காலம் உனக்காக காத்திருக்காது. நீ யோசிச்சு வச்ச விஷயத்தையும் நீ யோசிச்ச செயலையும் வேறு யாராவது செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னேறி போயிடுவாங்க. எந்த நல்ல விஷயமாக இருந்தாலும் அதை உடனே செயல்படுத்தி விடு என் செல்லமே. தெளிவான எண்ணங்கள் தான் உனக்குள்ள நல்ல செயலை உருவாக்கும். நீ எதை யோசித்தாலும் என்ன செஞ்சாலும் நல்லா தெளிவாக திட்டம் போட்டு சரியாக செய்யும்போது
அது உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். முன்னெல்லாம் எல்லார்கிட்டையும் நிறைய பேசினேன், ஆனால் என்ன நடந்தது? எல்லாரும் அவங்க காரியத்துக்கு உன்னை பயன்படுத்திக்கிட்டாங்க, அவங்க தேவைக்கு உன்னை உபயோகப்படுத்திக்கிட்டாங்க. இப்போது வாழ்க்கையில் நிறைய அனுபவம் கிடச்சிருச்சு. இனிமே யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் பேசக்கூடாதுன்றத வாழ்க்கை தானே உனக்கு கற்றுக் கொடுத்தது. இதுதான் வாழ்க்கை. எதை நீ சரின்னு நினைக்கிறியோ அதை தப்புன்னு உன்னை உணர வைக்கும். எதை தப்புன்னு நினச்சியோ, யாரை தப்பானவங்க நினச்சியோ அதுதான் சரி, அவங்க தான் சரின்றத வாழ்க்கை உன்னையே உணரும்படி செய்யும் என் செல்லமே. ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு அற்புதம் மட்டுமல்ல, அது ஒரு அதிசயமானது. நீ நினச்சதற்கு மாறாக அது இருக்கும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்கவும் கற்றுக்கவும் நீ தயாராக இருக்கணும் என் செல்லமே. ஒரு மனிதன் வாழ்க்கையின் கடைசி நொடி வரைக்கும் எல்லா விஷயங்களையும் கற்றுக்க தயாராக இருந்தால் மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கையை உன்னால் ஜெயிக்க முடியும். நேத்தோடு நீ கற்றுக்கிறத நிறுத்திட்டினா இன்னைக்கு நீ பூஜ்ஜியமாகி விடுவாய். வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள்ல இருந்தும் ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்ற அந்த ஆர்வம் உனக்குள்ளே இருக்கும்போது தான் இந்த உலகத்தில் உன்னால் நிரந்தரமாக தங்கி வாழ்ந்து ஜெயிக்கவும் முடியும். நேர்மைங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதை நீ நினச்சாலும் விட முடியாதுன்னு எனக்கு தெரியும். எவ்வளவோ கஷ்டப்பட்ட, எவ்வளவோ நஷ்டப்பட்ட, ஆனால் ஒருபோதும் நீ நேர்மையாக வாழ்வதை நிறுத்தவில்லை அல்லவா? அவ்வளவு புனிதமான நேர்மையை கையாண்டு கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்காக நல்லது செய்யணுன்ற எண்ணத்தோடு தான் உன் வாழ்க்கையவே பொக்கிஷமாக உன் கைகளில் கொடுப்பதற்காக வந்திருக்கேன். நீ வச்சிருக்க நம்பிக்கை தான் உனக்கு கிடைச்ச பொக்கிஷம். எப்போதுமே உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நம்பிக்கையோடு நீ இருந்தினா கடைசி நொடியில் கூட உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுப்பேன். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழந்திடாதே என் செல்லமே. ஏன்னா நம்பிக்கை தான் உனக்கான வெற்றி. உன்னை யாராவது அவமானப்படுத்தினாலும் அமைதியாக சென்று விடு. உன்னை அவமானப்படுத்தி சிரித்தவங்க கண்ணு முன்னாலேயே கூடிய சீக்கிரம் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். அதை பார்த்து அவங்க பயந்து ஓடும்படியும் நான் செய்து காட்டுவேன் என் செல்லமே. நீ தான் எல்லாரையுமே சொந்தம் பந்தம் பாசம், நாளைக்கு அவங்க வரணும் போகணும், நம்மளும் அவங்க கூட ஒத்துமையாக இருக்கணும்னுலாம் நினைக்கிற. ஆனால் சொந்தங்கள் எல்லாமே சொந்தமாவது பந்தமாவது பாசமாவதுன்னு நமக்கு எதுக்கு அதெல்லாம் ரொம்ப சுயநலமா? அவங்க குடும்பம், அவங்க பிள்ளைங்க, அவங்க குழந்தை குட்டின்னு தானே சுயநலத்தோடு வாழ நினைக்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி, எல்லா மனிதர்களையும் தாண்டி உன் சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் காசு பணம் தான் சொந்தம்னு ஆயிடுச்சு. அதனால தான் சொந்தமாகிய உன்னை அந்நியமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே நீயும் காசு பணம்னு வசதியாக இருந்தீனா அவர்களும் உன்னை தேடி வருவார்கள் அல்லவா? பணம், குணம், பாசம், நேசம், சொந்தம், பந்தம், மதிப்பு இது எல்லாமே வாழ்க்கைக்கு தேவைதான். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி பணம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைக்கிற மனிதர்கள் இப்போ பூமியில் அதிகமாயிட்டாங்க. எது எப்படி இருந்தாலும் பணத்தை சாப்பிடவோ குடிக்கவோ முடியாது தானே. பசிச்சா சோறை தான் சாப்பிடணும், தாகத்துக்கு தண்ணியை தான் குடிக்கணும். பணம் மட்டுமே பெருசு பெருசு நினைக்கிறவனுக்கு கடைசி நொடியில் கூட துணைக்க ஆறுதலாக ஒருத்தரும் நிற்க மாட்டாங்கன்றத மனிதர்கள் மறந்துட வேண்டாம். இந்த உலகத்தில் சுயநலவாதிகள் அதிகம், அதே போல் துரோகிகளும் அதிகம். ஆனால் நல்லவங்கன்னு பார்த்தா ரொம்ப குறைவு. நீ தான் யார் நல்லவங்க யார் சுயநலவாதியும் துரோகியும்னு தெரிஞ்சுக்கிட்டு பார்த்து பழகணும் என் செல்லமே. அடுத்தவனுக்கு நல்லது செய்யாதவனே நல்லா இருக்கும்போது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிற உனக்கு நல்லது நடக்காதா என்ன? நிச்சயமாக இந்த கருப்பசாமி உன்னை நல்லா வாழ வைக்கிறேன். கஷ்டத்தை பார்த்து பயந்துக்கிட்டே இருந்தீனா, ஐயோ என் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கே, பிரச்சனை இருக்கே, நான் என்ன செய்ய போகிறேன்னு திணறிக்கிட்டே இருந்தீனா, தடுமாறிக்கிட்டே இருந்தீனா எப்படி உன்னால் அதை கடந்து வர முடியும்? கஷ்டத்தை பார்த்து பயப்படாமல் தைரியமாக கடந்து வா. எல்லாருமே அதை தாண்டி தான் முன்னேறி வந்துக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் கஷ்டத்தை கடந்து வந்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாரு. எல்லாரும் கஷ்டப்பட்டு சிக்கலில் மாட்டி தவிச்சு மாட்டி முழிச்சு வெளியே வந்த பிறகுதான் இப்போது முன்னேற்றமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நீயும் அவங்கள உதாரணமாக வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையில் ஜெயிப்பதையே உறுதிமொழியாக எடுத்துக்கோ. யார் உன்னை வார்த்தைகளால் காயப்படுத்தினாலும் அதுக்காக நீ கஷ்டப்படவோ சோர்ந்து போகவோ கூடாது. நீ சோர்ந்து போகாத அளவுக்கு
நான் உன்னை வாழ்க்கையில் சுகமாக வாழ வைக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்காதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் ஒரு சிலர் உன்னை ஏமாத்தினாலும் யாராவது ஒருவர் மூலமாக நான் உனக்கு நல்ல வழியை காட்டுவேன். யாராவது ஒருவர் வந்து உனக்கு நிச்சயமாக உதவுவார். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாமே ஒரு விதமான அதிசயம்தான். கெட்டவங்க 98 பேர் இருந்தாலும் நல்லவங்க 2 பேரையும் நான் இந்த பூமியில் வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவர்கள் மூலமாக உனக்கு நடக்க வேண்டியதையும் உனக்கு கிடைக்க வேண்டியதையும் கிடைக்கச் செய்வேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு வருவ. எல்லாமே நல்லதாக நடக்கும்.